Hi and hello, this is Yeti speaking. நான் உங்க சுபாஷ். And this is Dravid. நாங்க உங்க கிரிக்கெட் நட்ஸ். வெல்கம் டு அவர் சேனல். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிரிக்கெட் நட்ஸ். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டீம் இன்னும் கப் அடிக்கல. அவங்களும் பாத்தீங்கன்னா க்ளோரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 வாட்டி ஃபைனல் போனாங்க. அந்த 2 வாட்டி ஃபைனல் போன சீசனுமே பாத்தீங்கன்னா ஒரு செம பர்ஃபார்மன்ஸ். 2014 இருக்கட்டும், அந்த போன சீசன் 2025 இருக்கட்டும், ஒரு செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. டேபிள் டாப்பர்ஸா ஃபினிஷ் பண்ணாங்க. பட் 2 வாட்டி அவங்க கையில பாத்தீங்கன்னா ஃபைனல்ல போய் அந்த கப்பை வின் பண்ண முடியல. நம்ம இப்போ அவங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க டீம் ஃபுல்லாவே அந்த 2025 டீம் அததான் ஃபுல்லாவே அவங்க ஆல்மோஸ்ட் எல்லா டீமும் அதான் கோர் ரீடைன் பண்ணிட்டாங்க. ஒரு சில ஒரு 4-5 பிளேயர்ஸை மட்டும் ஆக்ஷன்ல எடுத்திருக்காங்க. அந்த ஆக்ஷன்ல எடுத்த பிளேயர்ஸை வச்சு உங்க ஸ்குவாட் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு, இல்லைன்னா வீக்கன் ஆயிருக்கா, இல்ல எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். பஞ்சாப் கிங்ஸ் லாஸ்ட் இயரோட ஃபைனலிஸ்ட், ரன்னர் அப்ஸ். ஓகேங்களா, செம பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் இயர். இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா அதே டீம் HSL அப்படியே அதே டீமோட போயிருக்காங்க. ஒரு 4 பிளேயர் மட்டும் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ட்ரேட்லயும் பெருசா இன்வால்வ் ஆகல. ஆக்ஷன்லயும் அவங்க சைலண்ட் ஆக்ஷன் தான், ஆனா வயலண்டான பிக்ஸா எடுத்திருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா மொத்த டீம் அப்படியே ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன்ஷன்ல இருந்து எல்லாருமே அப்படியே தான் இருக்காங்க. கேப்டன்ல இருந்து, பவுலர்ஸ்ல இருந்து, பேட்ஸ்மேன்ல இருந்து, ஆல்ரவுண்டர்ஸ்ல இருந்து எல்லாம் அப்படியே ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா அடுத்தது ஒரு 4 பிக் மட்டும் எடுத்திருக்காங்க. அதுல 2 ஃபாரின் பவுலர்ஸ், ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ், சாரி 2 ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான அந்த ஃபாரின் பிளேயர்ஸ் மட்டும் நச்சுன்னு பிக் பண்ணியிருக்காங்க. ஒரு கூப்பர் கனோலி அண்ட் பென் துவாஷியஸ், இவங்க 2 பேரையும் சூப்பரான பிக். என்ன கேட்டாக்க நச்சுன்னு பிக் பண்ணியிருக்காங்க. இந்த டீம் வந்துட்டு போன வருஷம் மாதிரியே செம சாலிடா, செம ஸ்ட்ராங்கா இருக்கு. போன வருஷம் டெலிவர் பண்ணாம அதே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன். கண்டிப்பா ஒரு நல்ல அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆக்ஷன்ல அந்த அளவுக்கு வேலையே இல்ல எல்லாம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க கோர் ஃபுல்லா ஆல்ரெடி ரீடைன் பண்ணி வச்சிட்டாங்க அவங்க கோர் அப்படியே. அந்த அந்த ஒரு 4 பிளேயர்ல பாத்தீங்கன்னா 2 ஃபாரின் பிளேயர்ஸ், கூப்பர் காலனி, பெந்தோசிஸ் மாதிரி பிளேயர்ஸ் எடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் இந்தியன் பிளேயர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர் எடுத்து வச்சாங்க. விஷால் நிஷாத்னு ஒரு பிளேயர் எடுத்து வச்சிருக்காங்க ஒரு ஸ்பின் பேக்கப்பா. அவங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா யுஸ்வேந்திர சஹால் அண்ட் ஹர்ப்ரீத் பர் வச்சுதான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பட் இருந்தாலுமே ஒரு பேக்கப் ஸ்பின்னரா பாத்தீங்கன்னா விஷால் நிஷாத் அவரை எடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா அவர் இந்த எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். பிளேயர் அவைலபிலிட்டி அப்படின்னு பஞ்சாப் கிங்ஸ்க்கு பாத்தீங்கன்னா லாக்கி ஃபெர்கூசன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் வரமாட்டாரு. அவர் வந்துட்டு குழந்தை பிறந்திருக்கு, இஸ் ஆன் பெட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியலா அவர் வரமாட்டாரு. பேக் அண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல அவர் கண்டிப்பா அவரும் வந்துருவாரு. ஸோ மற்றபடி பஞ்சாப் கிங்ஸ்க்கு வேற எந்த இஷ்யூஸும் கிடையாது. பிளேயர் அவைலபிலிட்டியில எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். யா, அப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் எந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல போவாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா அவங்க கண்டிப்பா போன சீசன் எந்த ஒரு காம்பினேஷன் போனாங்களோ அதே ஒரு காம்பினேஷன் தான் எந்த வாட்டியும் போவாங்க. அந்த ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் நான் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி போனா நல்லா இருக்கும்னு பார்ப்போம். எந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் போவாங்கன்னு பார்ப்போம். ஓப்பனிங் வித் பிரேன்ஷ் ஆர்யா அண்ட் சப்சிம்ரன் சிங். அண்ட் நம்பர் 3ல பாத்தீங்கன்னா கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். அண்ட் நம்பர் 4ல பாத்தீங்கன்னா சஷாங்க் சிங். அவங்க போன சீசனே நம்பர் 4 ப்ரொமோட் பண்ணாங்க. சஷாங்க் சிங் இஸ் கோயிங் டு பி நம்பர் 4 அண்ட் நம்பர் 5 இஸ் கோயிங் டு பி ஒரு கன்சிஸ்டன்டா பர்ஃபார்ம் பண்ணாரு போன வாட்டி. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் நெஹால் வதேரா. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் 6ல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ். அண்ட் நம்பர் 7ல பாத்தீங்கன்னா கூப்பர் காலனி ஆர் அஸ்பர்டோலா ஒமன்சை. அக்கார்டிங் டு கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா நான் கூப்பர் காலனி அப்படி இல்லைன்னா ஒமன்சை 2 பேரையும் மாத்தி மாத்தி விளையாட வச்சுப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்பர் 8ல பாத்தீங்கன்னா ஒரு செம ஆல்ரவுண்டர் அவங்க டீம் பொறுத்த வரைக்கும் மார்க்கோ ஏன்சர் நம்பர் 8ல. அண்ட் நம்பர் 9ல பாத்தீங்கன்னா ஹர்ப்ரீத் பர். அவரு ஒரு செம பர்ஃபார்மன்ஸ், ஒரு அண்டர் ரேட்டட் ஜம்முன்னே சொல்லலாம் பஞ்சாப் கிங்ஸ்க்கு. அண்ட் நம்பர் 10ல பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங். ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரண்ட் லைன் போலர் என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப்க்கு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா நம்பர் 11 பாத்தீங்கன்னா வைசாக் விஜய்குமார் ஆர் யஷ் தாக்கூர். அவங்க 2 பேர்ல யாரு நல்லா ஒரு டச்ல இருக்காங்களோ அவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்களை விளையாட வைப்பாங்க. அண்ட் இம்பாக்ட் பிளேயரா பாத்தீங்கன்னா யுஸ்வேந்திர சஹால், முஷீர் கான், அண்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா பென் துவாஷிஷ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துபே. இவங்க 4 பேரு நான் வந்து இங்க இம்பாக்ட் பிளேயரா வச்சுப்பேன். கண்டிப்பா இதுல இருந்து பாத்தீங்கன்னா
யுஸ்வேந்திர சஹால் தான் இம்பாக்ட் பிளேயர் வருவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செம்ம பிளேயிங் 11-12 வச்சிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும். போன சீசன் ஃபைனல் போனாங்க. இந்த சீசனும் அதே மாதிரி கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணி ஃபைனல் போவாங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமா அவங்க கோச் ரிக்கி பாயிண்டிங் ஒரு அக்ரெசிவ் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் கோச். ஸ்ரேயஸ் ஐயரும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆட்டிடியூடான ஒரு கேப்டன். இவங்க 2 பேருமே டீமை லீட் பண்ணி திருப்பியும் ஃபைனல் போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த டீம் பாத்தீங்கன்னாக்க லாக்கி ஃபெர்கூசனோட இயர்லி அன்அவைலபிலிட்டி வந்துட்டு ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஏன்னா லாக்கி ஃபெர்கூசன் டெத் ஓவர்ஸ்ல சூப்பரா போடுவாரு. அப்படி லாக்கி ஃபெர்கூசன் இல்ல அப்படின்ற போது யாரு அஷ்தீப் வந்துட்டு அவர் மேல வந்துட்டு கொஞ்சம் லோடு அதிகமா இருக்கும். அவர் மேல ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கும். அதை வந்துட்டு அவரு டேக் ஆன் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த டீம் வந்து செம ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த வருஷமும் அவங்க வந்துட்டு கண்டிப்பா ஃபைனல் போவாங்க, கப்படிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸா இருக்காங்க இந்த டீம். பிளேயர் டு வாட்ச் அவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் சூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த கேப்டன் ஹிம்செல்ஃப் ஸ்ரேயஸ் ஐயர். ஏன்னா அவரு வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸா இருக்க போறாரு. லாஸ்ட் இயரே பார்த்தோம். இந்த வருஷமும் ஆஃப்டர் இன்ஜுரி எல்லாமே வராது. ஐ திங்க் ஹி வில் பி வெரி டேஞ்சரஸ். ஒரு நல்ல சாய்ஸ். அண்ட் என்னோட பிக் ஆஃப் த பிளேயர் பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்ல யுஸ்வேந்திர சஹால். அந்த ஸ்பின் அட்டாக்ல பாத்தீங்கன்னா அவர்தான் லீட் பண்ண போறாரு. பேஸ் அட்டாக் சொல்லவே தேவையில்ல. ஹர்ஷ்தீப் சிங்கா இருக்கட்டும், மார்க் அன்சனா இருக்கட்டும் ஒரு செம ஸ்டார்ட் கொடுப்பாங்க. பட் ஸ்பின் அட்டாக்க லீட் பண்ண போறது பாத்தீங்கன்னா யுஸ்வேந்திர சஹால். அவர் மட்டும் ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னா அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சீசன் பஞ்சாப் கிங்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஃபைனல் போறது யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா பேட்டிங் செட்டு, மிடில் ஆர்டர் செட்டு, ஃபாஸ்ட் பாலிங் செட்டு, ஸ்பின்னரும் செட்டு எல்லாமே கரெக்டா இருக்கு. யுஸ்வேந்திர சஹால் மட்டும் ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னா கண்டிப்பா அவங்க ஃபைனல்ஸ் போவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து கண்டிப்பா ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ். டேம் ஷோர் இவங்க பஞ்சாப் கிங்ஸ் இஸ் ஃபேவரட்ஸ் ஃபார் த IPL 2026. ஃபைனல் மட்டும் போவாங்கல்ல இல்ல, மேபி இவங்க கப்பு கூட அடிக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இதுதான் எங்களோட பஞ்சாப் கிங்ஸோட ஒரு ஸ்குவாட் அனாலிசிஸ். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டு ஒரு செம்ம ஸ்குவாட் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் இந்த வாட்டியும் ஃபைனல் போவாங்களா அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் உங்களோட காம்பினேஷன் தான் என்ன இருக்கும்? கூப்பர் காலனி நம்பர் 7ல விளையாட வைப்பீங்களா, இல்லைன்னா நம்பர் 4ல ப்ரொமோட் பண்ணி விளையாட வைப்பீங்களா கூப்பர் காலனியா அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. See you in next video. Until then, tata, bye bye, thank you. போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.